unit digit tricks. So past 3 videos in watch பண்ணாதவங்க கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. Description or else comment box click பண்ணீங்கன்னா அங்க search and indices னு சொல்லிட்டு ஒரு playlist available இருக்கும். So அந்த லிங்கை click பண்ணிட்டு போயிட்டு அதுல இருக்க 3 வீடியோஸ்மே நம்ம போஸ்ட் பண்ணதை வந்து கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. because நம்ம வந்து போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ்மே வந்து பேசிக்ஸ்ல இருந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். டைரக்டா क्वेश्चंस எடுத்து நம்ம சால்வ் பண்ணல. பேசிக்ஸ் தெரிஞ்சாதான் இந்த மாதிரி क्वेश्चंसலாம் எப்படி சால்வ் பண்ணனும் நமக்கு தெரியும். சோ பாஸ்ட் 3 வீடியோஸ்மே கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து பார்ட் 4 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 0 1 5 6 இருக்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணனும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் வந்து 4 and 9 இருக்கும்போது ஆன்சர் எப்படி பண்ணனும் அப்படினு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா நம்பர் 2 யூனிட் டிஜிட்ல இருக்கும்போது எப்படி ஆன்சர் பண்ணனும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வந்து நம்பர் 4 இருக்கும்போது எந்த மாதிரி ஆன்சர் பண்ணனும். சோ 2 3 7 8 இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சேம் லாஜிக் தான். 0 1 5 6 க்கு வந்து நோ சேஞ்ச் னு பார்த்தோம். இதே டிஜிட் தான் உங்களுக்கு யூனிட் டிஜிட்லயே வரும்னு நம்ம பார்த்தோம். 4 and 9 க்கு வந்து சேம் லாஜிக். ரிமைனிங் இருக்கிறது பாத்தீங்கன்னா 2 3 7 8. சோ 2 3 7 8 வந்து உங்களுக்கு கொடுத்திருக்க நம்பர்ல வந்து யூனிட் டிஜிட்டா இருந்து ரேஸ் டு சம் பவர் இருக்கும்போது இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேம் லாஜிக் தான். நம்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு நம்பர் 3 பார்க்க போறோம் வித் எக்ஸாம்பிள்ஸோட. சோ நம்ம ஏன் பேசிக்ஸ் வீடியோ எல்லாமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா क्वेश्चंस டைரக்டா எடுத்து நம்ம சால்வ் பண்ணா உங்களுக்கு புரியாது. சோ அதனால தான் வந்து பேசிக்ஸ் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு டைரக்டா क्वेश्चंस குள்ள போகலாம். இன்னும் வந்து 7 and 8 மட்டும் தான் கவர் பண்ண வேண்டியது இருக்கு. சோ 2 3 7 and 8 பாத்தீங்கன்னா சேம் லாஜிக். சோ உங்களுக்கு क्वेश्चंस எப்படி இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்பர் 3 raised to any power. சோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களோட யூனிட் டிஜிட் என்ன அப்படினு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்டையர் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படினு பார்க்க போறோம். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா யூனிட் டிஜிட் அப்படின்றது போது உங்களுக்கு கொடுத்திருக்க நம்பர்ல ஒன்ஸ் பிளேஸ் தட் இஸ் ரைட் மோஸ்ட் வந்து டிஜிட் இருக்கிறது தான் வந்து யூனிட் டிஜிட். இப்போ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது ஒரு லார்ஜர் நம்பர். இதோட யூனிட் டிஜிட் என்ன ஒன்ஸ் பிளேஸ்ல என்ன டிஜிட் இருக்குன்னு பாருங்க நம்பர் 3. சோ இந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துட்டு raise to some power இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. கொடுத்திருந்தா இதோட ஆன்சர்ல வந்து யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ நம்ம இங்க பார்க்க போறது உங்களோட யூனிட் டிஜிட் வந்து பேஸ் வந்து 3 ஆ இருந்துட்டு raise to any power இருக்கும்போது என்ன மாதிரி ஆன்சர் பண்ணனும். அதோட யூனிட் டிஜிட் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். சோ क्वेश्चंस எப்படி வரும்னு இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. சோ क्वेश्चंस குள்ள வந்து டைரக்டா போறதுக்கு முன்னாடி ஒரு சில லாஜிக் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 3 வந்து யூனிட் டிஜிட்ல இருக்கும்போது நம்ம பார்த்தோம். சோ 3 raised to power 1 இருக்கும்போது 3 வந்து எத்தனை டைம் ரிப்பீட் பண்ணனும். 3 தான் ஆன்சர் வரும்னு தெரியும். whereas இப்ப 3 ஸ்கொயர் இருந்ததுனா அதோட மீனிங் 3 வந்து 2 டைம்ஸ் பண்ணனும். 3 into 3 என்ன 9 வரும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3 கியூப் பண்ணீங்கன்னா இன்னொரு ஒரு 3 ஆட் பண்ணிப்பீங்க. பாத்தீங்கன்னா 27 கிடைக்கும் ரிசல்ட் வந்து. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3 raised to the power 4 இதோட மீனிங் என்னன்னா இன்னொரு ஒரு 3 இங்க மல்டிப்ளை பண்ணனும். which means இதோட ஆன்சர் வந்து 81. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3 raised to the power 5 இதோட இன்னொரு 3 நீங்க மல்டிப்ளை பண்ணனும். So 3 8 3 is 24. So 243 ஆன்சர் வரும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3 raised to the power 6 அது இருக்கும்போது இன்னொரு ஒரு 3 வந்து 6 டைம்ஸ் 1 2 3 4 5 இன்னொரு ஒரு 3 மல்டிப்ளை பண்ணனும் 6 டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 729. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 3 raised to the power 7 இதோட ஆன்சர் வந்து 2 1 8 7 7 டைம்ஸ் 3 ரிப்பீட் பண்ணனும். 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2187 கிடைக்கும். நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா 3 raised to the power 8 இருக்கும்போது இதோட ஆன்சர் 6 5 6 1. 3 raised to the power 9 இருக்கும்போது இதோட ஆன்சர் 1 9 6 8 3 வரும். 3 வந்து 8 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். then 3 வந்து 9 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணும். சோ இந்த ஆன்சர்ஸ்ல நம்ம ஏன் காமிச்சிருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா 3 raised to some power இதோட மீனிங் என்னன்னா 3 வந்து எல்லாமே பாருங்க
உங்களோட யூனிட் டிஜிட்டில் இருக்கிறது எல்லாமே 3 இருக்கும், ரேஸ் டு சம் பவர் இருக்கும்போது அதோட யூனிட் டிஜிட், அதோட ரிசல்ட் வந்து நம்ம என்டையர் ஆன்சருமே நம்ம பார்க்க போகிறது இல்லை, அதோட யூனிட் டிஜிட் இங்கே வந்து சிங்கிள் டிஜிட் தான் இருக்குது. ஸோ 3 தான் வருது. இங்கே 9, இங்கே 27 இருக்கும்போது இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது? 7 இருக்குது. 81 இருக்கும்போது அதோட யூனிட் டிஜிட் 1. இங்கே நம்பர் 3. யூனிட் டிஜிட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ யூனிட் டிஜிட் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் சைக்கிள் பாருங்கள் 3971 வரும். மறுபடியும் பாருங்கள் இது 3971. நெக்ஸ்ட் சைக்கிள் எப்படி ரிப்பீட் ஆகும்னா 3971. ஸோ இந்த பேட்டர்னில் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ அதுக்காக தான் இது வந்து காமிச்சிருக்கோம். ஸோ 3 raised to some power இருக்கும்போது அதோட பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக ஆர்டரிங் பண்ணிங்கன்னா பவர் வந்து 1 2 3 4 இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் எப்படி ரிப்பீட் ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3971 3971. அடுத்து நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண 3 raised to the power 10, தென் 3 raised to the power 11 12 இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் அதோட சைக்கிள் எப்படி ரிப்பீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 3971 3971 இந்த மாதிரி ஆர்டரில் தான் ரிப்பீட் ஆகும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 543 raised to the power 540 கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க நம்பர் லார்ஜர் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட யூனிட் டிஜிட் என்னவாக இருக்கும்? 3 இருக்கும்போது இந்த லாஜிக் நீங்கள் அப்ளை பண்ணும். 3 raised to the power இருக்குது. ஸோ 3, ஸோ யூனிட் டிஜிட் எழுதிக்கிட்டோம், raised to the power இருக்குது. ஸோ பவர்னும் போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 540. ஸோ இங்கே நீங்கள் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து யூனிட் டிஜிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு பவர் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 வந்து இந்த பவர் பாருங்க, இதை டிவைட் பை 4 பண்ணுங்கள். அது எந்த மாதிரி நம்பர் கொடுத்துருந்தாலும் பவரில் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, பவர் டிவைட் பை 4 இந்த கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ பவர் டிவைட் பை 4 அப்படின்னும் போது 540 டிவைட் பை 4. ஸோ 540யும் 4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நார்மல் டிவிஷன் தான். ஸோ 1 4 is 4, பேலன்ஸ் என்ன இருக்குது? 1 4 இருக்குது. 3 4s are 12, 4 minus 2 2, தென் மறுபடியும் 0 இறக்குனீங்கன்னா 5 4s are 20. ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 0 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்க்க போகிறது ரிமைண்டர் தான் நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு. ஸோ இங்கே வந்து ரிமைண்டர் எழுதிக்கோங்க. இந்த ஸ்டெப்பில் ஆன்சர் வந்து எப்பயுமே வந்து உங்களோட ரிமைண்டராக தான் இருக்கும். உங்களோட கோஷன்ட் நீங்கள் எழுத தேவையில்லை. ஸோ இதை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிடுச்சு, பட் உங்களோட கோஷன் தேவை கிடையாது, 135 தேவையில்லை, ரிமைண்டர் மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இங்கே யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது? பவர் இருக்குன்னு நீங்கள் எழுதிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நம்பர்னாலும் நீங்கள் பரவாயில்ல பவரில், ஸோ பவர் டிவைட் பை 4 போட்டு அங்கே ரிமைண்டர் வருதா இல்லையா பாருங்கள். ரிமைண்டர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும், ரிமைண்டர் 0 இருக்கும்போது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம கேஸ் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் 1, ரிமைண்டர் வந்து 0 இருக்கும்போது இதுதான் வந்து லாஜிக். ஸோ இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர், அதாவது ரிமைண்டர் 0, இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர், ஸோ இதுதான் வந்து 2 கண்டிஷன். இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர், இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர். ஸோ இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர் அப்படின்னும் போது ரிமைண்டர் வந்து 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இஃப் யூ டோன்ட் கெட் அப்படின்னும் போது டோன்ட்னும் போது ரிமைண்டர் வந்து 0 இருக்கும்போது அதுக்கு என்ன லாஜிக்? ஸோ இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர் இருக்கும்போது இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டிருப்பாங்க, அதோட ரிசல்ட் நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்துட்டு 1ன்னு வந்து போட்டுடலாம். ஏன் 1 அப்படின்றதுக்கான லாஜிக் நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 1 எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 0வாக இருக்கணும். மேக் ஷுர் உங்களோட யூனிட் டிஜிட் வந்து 3 raised to some power இருக்கணும். ஸோ 3 raised to some power, அந்த பவர் டிவைட் பண்ணும்போது 4ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 கிடச்சிச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து will always be 1. ஏன் 1 அப்படின்னு பாருங்கள். இங்கே நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா 3 raised to the power 4க்கு யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது? 1ஆக இருக்குது. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 raised to the power 8 என்ன இருக்குது? யூனிட் டிஜிட் 1ஆக இருக்குது. ஸோ எங்கெல்லாம் 1 யூனிட் டிஜிட் வருது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4ஆக இருக்கும். பவர் இங்கே 4 இருக்குது, தென் 4 2s are 8, 4 3s are 12, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 12, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 4s are 16. ஸோ பவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கும்போது அதோட யூனிட் பேசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்கும். விச் மீன்ஸ் இந்த பவரை வந்து டிவைட் பை 4 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூனிட் பிளேசஸ் என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கேயும் ரிசல்ட் வந்து நம்ம 1 தான் போடுறோம். ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது அதனால தான் யூனிட் பிளேசஸில் 1 போட்டிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 raised to the power 4
then 3 raised to the power 8. இந்த power வந்து multiples of 4th table நீங்க பார்த்தீங்கன்னா. Next 1 4 is 4, 2 4s are 8, 3 4s are 12. 4 then 4 4s are 16. 4 5s are 20. So இந்த power இந்த மாதிரி increase பண்ணிட்டே போனீங்கன்னா multiples of 4 இருக்கும்போது, which means நான் சொன்னேன் first step இந்த second step 4 power divide by 4. So இது power divide by 4 பண்ணலாம். இதையும் power divide by 4 பண்ணீங்கன்னா இங்க எல்லாமே ரிமைண்டர் என்ன கிடைக்க போகுது? 0 தான் கிடைக்க போகுது. ஸோ அதோட ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்குன்னு பாருங்க, 1 தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கேயும் வந்து யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். எப்போன்னு பார்த்தீங்கன்னா 3 raised to some power ரிமைண்டர் வந்து 0 இருக்கும்போது. ஸோ பவர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இருக்கும்போது கண்டிப்பாக டிவைட் பை 4 பண்ண முடியும். ஸோ அதோட யூனிட் டிஜிட்டில் வந்து கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து ஆன்சர்ஸ் என்ன வேணா இருக்கலாம், பட் அதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 1 தான் இருக்கும். அதனால தான் நம்ம டேரெக்டாக இங்கே ஆன்சர் வந்து 1 போடுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஏன் வந்து இங்கே வந்து ரிமைண்டர் 0 இருக்கும்போது ஆன்சர் வந்து டேரெக்டாக 1 போடுறோம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இதோட யூனிட் டிஜிட் பாருங்கள் நம்பர் 3, இங்கேயும் வந்து நம்பர் 3. அப்போ இந்த லாஜிக் அப்ளை பண்ணலாம். ஸோ 3 raised to some power ப்ளஸ் 3 raised to some power இருக்குது. ஸோ இங்கே பவர் என்னவா இருக்குன்னு பாருங்கள் 43, இங்கே பவர் என்ன இருக்குன்னு பாருங்கள் 33. ஸோ பவர் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், டிவைட் பை 4 பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா 1 4 is 4, 0 ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கீங்க? ரிமைண்டர் வந்து இங்கே 3 கிடச்சிருக்கு. வென் கேஸ் வந்து பாருங்கள் பவர் வந்து 43 இருக்கும்போது, இங்கே வந்து பவர் 33 இருக்கும்போது மறுபடியும் இதுக்கும் வந்து இண்டிவிஜுவலாக 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 4s are 32. ஸோ ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு? 1 கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டெப்ஸ் தான் பவரை வந்து டிவைட் பை 4 பண்ணியிருக்கோம். ஸோ பவர் இங்கே டிவைட் பை 4 நீங்கள் பண்ணிங்கன்னா அதோட ரிமைண்டர் 3 கிடச்சிருக்கு. இங்கே வந்து 33 இருக்குது பவர், இதை டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு. டோட்டலாக வந்து 2 கேசஸ் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர், இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர். ஸோ இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர் வந்து ரிமைண்டர் வந்து 1 2 3 இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சொன்னோம். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு ரிமைண்டர் 3 கிடச்சிது, இந்த பர்டிகுலர் பார்ட்டுக்கு ரிமைண்டர் வந்து 1 கிடச்சிருக்கு. ஸோ அப்படி கிடைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப் வந்து யூனிட் டிஜிட் என்னவா இருக்குது? 3 raised to the power r. r denotes ரிமைண்டர். அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். ஸோ 3 raised to the power r. ஸோ இந்த பார்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 3 கிடச்சிருக்கு. ஸோ இந்த பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 1 கிடச்சிருக்கு. ஸோ 3 raised to the power r பண்ணிங்கன்னா 3 raised to the power 3. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டுக்கு 3 raised to the power 1. ஸோ 3 raised to the power 3னா அதோட ஆன்சர் வந்து 27. 3 raised to the power 1னா அதோட ஆன்சர் வந்து 3. பட் ஸ்டில் நம்ம வந்து இங்கே வந்து கன்சிடர் பண்ணுறது என்டையர் ஆன்சர் கிடையாது, யூனிட் டிஜிட் தான். ஸோ இந்த பார்ட்டுக்கு யூனிட் டிஜிட் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள் 7. இதுக்கு வந்து யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 3. ஸோ உங்களோட ஆன்சரில் நீங்கள் எல்லாமே கன்சிடர் பண்ண போகிறது உங்களோட ஹோல் நம்பர் கிடையாது, யூனிட் டிஜிட் தான். ஸோ இங்கே நீங்கள் யூனிட் டிஜிட் பார்த்தீங்கன்னா 7, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. ஸோ 7 + 3 10. மறுபடியும் உங்களோட ஆன்சர் வந்து 10ன்னு வந்து பண்ணிடக்கூடாது, பிகாஸ் இங்கே வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் எல்லாமே யூனிட் டிஜிட் தான். ஸோ இதோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 0. ஸோ இஃப் யூ கெட் எனி ரிமைண்டர், இஃப் யூ டோன்ட் கெட் எனி ரிமைண்டர், இந்த 2 லாஜிக் அப்ளை பண்ணி தான் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்க நீங்கள் அதில் வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து யூனிட் டிஜிட் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ எடுத்து ஃபைனல் ஆன்சரும் உங்களுக்கு கிடைக்கும் போது அதுலேயும் நீங்கள் யூனிட் டிஜிட் தான் எடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.